புதுமை இலக்கிய தென்றல் நிகழ்ச்சியின் 1000வது நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக 999வது நிகழ்ச்சியாக மிக சிறப்போடு மகிழ்ச்சியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற நம் அனைவரையும் மிக சிறப்பாக வரவேற்று, எப்படி நாடாளுமன்றத்திலே கன்னி பேச்சு என்பது முக்கியமோ அதே போல நம்முடைய இந்த அரங்கத்திலே தன்னுடைய கன்னி பேச்சை அருமையாக நிகழ்த்தி இருக்கிற ஊடகவியலாளர் அன்பு தோழர் ஞானபாலன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நம்முடைய பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நமக்காக உழைத்தவர்களுக்காக, நம்முடைய மொழியை உயர்த்தி பிடித்தவர்களுக்காக, நம்முடைய பண்பாட்டை இதுதான் என்று பளிச்செட செய்தவர்களுக்காக, அவர்களது அருமையான பணிகளை எல்லாம் நினைவு கூறத்தக்க வகையில் நாம் செய்ய வேண்டும். பெரியார் திடலிலே இந்த பணி தொடர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை தலைமை உரையாக நிகழ்த்தி இருக்கிற பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பேராசிரியர் ஐயா தனராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பினுடைய செயலாளர், எங்கள் ஊருக்காரர், நம்முடைய தோழர் அன்பிற்குரிய கலையரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரட்டையர்கள் என்று அன்போடு நாம் அழைப்போம். திராவிட இயக்க வரலாற்றிலே துணைவர்களாகவே கலந்து கொள்ளுகிற பழக்கம் தொடக்க காலத்திலே இருந்து இருக்கும். செல்வா கலைத்தூதன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய காலத்திலே கண்மணி தமிழரசன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளான வாழ்வுடையர்களான தங்கமணி, தனலட்சுமி ஆகிய நண்பர்களே, வழக்கம் போல நம்முடைய நிகழ்ச்சியை ஊடகத்தின் வாயிலாக மிக சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நெடுநாள் லட்சிய தோழர் அறிவு வழி தாமோதரன் அவர்களே, எங்களது அமைப்பின் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் இளவழகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே தொடக்கத்தில் வழக்கமாக ஒரு குரல் 6 மணி 6:15 மணிக்கெல்லாம் வரும். அது நம்முடைய பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்களாக இருப்பார்கள். நான் திடலுக்கு வந்துவிட்டேன், புறப்பட்டு விட்டீர்களா என்று கேட்பார். அப்படித்தான் இன்றைக்கும் 6:15 மணிக்கு அந்த குரல் ஒலித்தது. அலைபேசி எடுத்து பேசினேன். வந்துட்டீங்களான்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார், இல்லை வர முடியலைங்க, எனக்கு உடல்நல குறைவு, வைரஸ் காய்ச்சலோடு இருக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, உடம்பு கவனிச்சிங்க, நீங்கள் வந்துடாதீங்க, ஆர்வத்தோடு வர வேண்டாம். கலையரசன் நீங்கள் சொல்லக்கூடிய பணியை நீங்கள் இருந்தால் எப்படி செய்வாரோ அதை விட சிறப்பாக அவர் செய்யக்கூடியவர். அதே மாதிரி வருகிற நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தோழர்களும் 100க்கு 100 உணர்வாளர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களும் அவசியம் வந்து நிகழ்ச்சியை பங்கேற்பார்கள். எங்கள் இந்த அரங்கத்தின் சார்பிலே நீங்கள் விரைவிலே உடல்நலம் பெற்று மீண்டும் பழையபடி நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று எங்களது வாழ்த்துக்களை, எங்கள் விளைவை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்போது கூட அவர் சொன்னார், நான் நிகழ்ச்சிக்கு வந்து அரங்கத்தில் வரலன்னா கூட தாமோதரர் இருக்காரு, அவரு ஒளிபரப்புவாரு, அந்த நிகழ்ச்சியை நான் உடனே கேட்டுக்கொள்வேன், கேட்கிறேன் என்று வழக்கம் போல சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவர் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே இன்றைக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு 2 சிறப்புகளை நான் முதலிலே இந்த தலைப்பிற்கு முன்பாகவே சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். ஒன்று, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் குலத்திலே தோன்றி பெண்கள் விடுதலைக்காக போராடி மிகப்பெரிய தியாக சரித்திரத்தை உருவாக்கிய நம்முடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய நினைவு நாள் இந்த நாள். நாம் எண்ணி பார்க்கிறோம்.
இந்தியாவிலேயே அந்த மருத்துவர் சங்கத்திலே பணியாற்றிய ஒரு பெண், அதே மாதிரி தமிழ்நாட்டிலே முதல் பெண் மருத்துவர், அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலே சட்டமன்ற மேலவையிலே உறுப்பினராக இருந்த முதல் பெண், அதையும் தாண்டி சட்டமன்ற மேலவையினுடைய துணைத் தலைவர் என்கிற பொறுப்பிலே இருந்த முதல் பெண். அது மட்டுமல்ல, அந்த சட்டமன்றத்திலே பணியாற்றிய காலத்தில் பெண்கள் விடுதலைக்காக அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் நம்ம நல்லா எல்லாருக்கும் நம்ம தோழர்களுக்கு தெரியும். அதை எப்படி அவையிலே கொண்டு வந்தாங்க, எவ்வளவு எதிர்ப்பு அந்த நேரத்தில் வந்தது, சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்கள்லாம் என்ன பேசினாங்க, பகவானுக்கு புண்ணியம் செய்கிற இந்த வேலையை நீங்க நிறுத்தலாமா அப்படின்லாம் கேட்ட நேரத்தில், இவ்வளவு நாள் நாங்க பகவானுக்கு புண்ணியம் செய்கிற வேலையை நாங்க இங்க சமுதாயத்தில் செஞ்சோம், உள்ளபடியே அது புண்ணியம் செய்கிற காரியம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க வேணா செய்யுங்க என்று சொல்லி அந்த செய்தி வந்தவுடனே அறிவாசான் பெரியார் அழைத்து பாராட்டிய அந்த செய்தி, அதோடு கூட அவரே ஒரு மருத்துவராக இருந்த காரணத்தினால் இந்த பால்வினை நோய்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கு பொதுவாக வரக்கூடியது. அப்படி அந்த காலத்திலே பெண் மருத்துவர்கள் ரொம்ப குறைவு. அதனால அந்த பெண்களுக்கு அந்த நோய் வந்தவங்களே கவனிக்கிறதுக்கு பாருங்க, அந்த சிகிச்சை கொடுப்பதற்கு ஆண்களை நியமிச்சிருவாங்க. ஆள் இல்லாத கொடுமையால எவ்வளவு சிரமமா இருக்கு. ஐயா தான் சொல்லுவாரு, மாமியாருக்கு தொடையில புண்ணு, மருமகன் டாக்டர், எப்படி இருக்கும் பாருங்க. கண்டிப்பா சிகிச்சை செஞ்சே ஆகணும். ஆனாலும் கூட அந்த அம்மாவுக்கும் சங்கடமா இருக்கும், மருமகனுக்கும் சங்கடமா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண்களுக்கு அந்த சிகிச்சை கொடுப்பதற்கு அப்பவே அம்மா சொன்னாங்க, நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அம்மா சொன்னாங்க, என்ன குறிப்பிட்டார்கள் சொன்னா, அவங்களுக்கு பெண் மருத்துவர்கள் தான் நியமிக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அவங்க கூச்சம் இல்லாம சொல்ல முடியும், பேச முடியும், கவனிக்க முடியும், மன ரீதியான ஒரு அந்த பாதிப்பிலிருந்து கூட விடுபட முடியும். அதனால அரசு அந்த முயற்சியில ஈடுபடணும்னு சொல்லி குரல் கொடுத்த அதிலேயும் அவர் முதல்வராக இருந்தார். அதே மாதிரி பெண்களுக்கு இன்னைக்கு உள்ளாட்சி துறையிலே கலைஞர் அரசு 50 விழுக்காடு இடம் கொடுத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதை தொடக்கத்திலே கோரிக்கையாக முன்வைத்த முதல் பெண் போராளியாகவும் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வி, உயர்கல்வின்னா இப்ப இருக்கிற பெரிய கல்லூரி கல்வி கூட அவங்க கேட்கலாம். அவங்க காலத்துல உயர்நிலை பள்ளிகள் பெண்கள் படிப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து தனியாகவே பெண்கள் உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஏற்படுத்தி அதிலே முழுக்க முழுக்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பெண் கல்விக்காகவும் பெண் உயர்வுக்காகவும் மிக சிறப்பாக கடமையாற்றி உழைத்த அந்த மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களின் நினைவு நாளில் அந்த அம்மையாரின் தொன்றுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை முதலிலே நான் மகிழ்ச்சியோடு உங்களிடம் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, கட்சி எல்லைகளை கடந்து நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது தேர்தலை நாம் சந்தித்தோம், நாடாளுமன்ற தேர்தலை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இங்கே நாம் வெற்றி பெற்றோம். இங்கே பாஜக எந்த நிலையிலும் இங்க வர முடியாது, தாமரைலாம் இங்கு மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நல்ல சிறப்பான தீர்ப்பளித்த அந்த தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்திய துணைக்கண்டத்திலும் அங்கே ஒரு லகான் போடுற மாதிரி, கடிவாளம் போடுற மாதிரி துள்ளாம இருக்கிறதுக்கு அந்த தேர்தல் முடிவு கூட வெற்றி பெற்றவர்கள் கவலையோடும் தோல்வியுற்றவர்கள் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்ப்பினை அண்மையிலே அந்த தேர்தலில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்த தேர்தல், இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் என்பது இந்த மாதம் 10ஆம் தேதி நடந்தது. அந்த தேர்தல் முடிவுகள் 13ஆம் தேதி வெளியில வந்தது. 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தல் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களிலே. அப்படி அந்த 13 மாநிலங்களிலே 13 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய இந்தியா கூட்டணி என்பது 10 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த செய்தி 13ஆம் தேதி அண்மையிலே வந்திருக்கிறது. அதுல வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சி 2 இடத்துல வாங்கியிருக்கு. நோட்டாவுக்கு போட்டு முன்னாடி நிற்பாங்க, அவ்வளவுதான்.
அந்த 2 இடங்களிலே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, எப்படி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியே அவங்க கையில இல்லையோ அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் உத்தரகாண்ட் மாநிலத்தை அவங்க ரொம்ப குறி வச்சு போனாங்க. மோடி அங்க போய் அங்க இருக்கிற மகாவிஷ்ணு கோயில்ல கும்பிட்டது என்ன, பேசினது என்ன, இந்து மத பிரச்சாரம் பண்ணது என்ன எல்லாம் பண்ணாரு. அங்கேயும் பெரிய பட்ட நாமத்தை போட்டு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பாஜகவை அந்த மதவாதமே கூட வீழ்த்தி இருக்கிறது என்கிற மகிழ்ச்சி வெளிவந்திருக்கிற மகிழ்ச்சியான சூழலில் இந்த கூட்டத்தை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது செய்திக்கு நம்ம நேரடியா போகலாம். அப்படி பார்க்கிற போது இந்த கூட்டமானது 3வது அமர்வாக இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் நிகழ்ச்சியிலே, முதல் கூட்ட தொடரிலே நம்முடைய டாக்டர் கால்டுவெல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி, அவர் எப்படி இங்கே இந்தியாவிற்கு வந்தது, வெளிநாட்டில் எப்படி படித்தாரு, இங்கே தமிழ் தொண்டு எவ்வாறு செய்தார், எங்கெங்கெல்லாம் நடந்து போய் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள், ஏழை மக்கள் திறந்திருக்கிற அந்த பகுதியிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிப்பதற்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், எல்லாத்தை விட இந்த ஆய்வு பணியில இந்த அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த நூல் இருக்கிறதே, அதற்காக அவர் எப்படியெல்லாம் ஆய்வு செய்தார்கள், அந்த வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள், அது எப்படி தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது என்கிற செய்தியெல்லாம் முதல் அந்த கூட்டத்திலே சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லிவிட்டு, 2வது கூட்டத்திலே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த நூலினுடைய முதல் பாகம், அது 4 பாகங்களை கொண்டிருந்த அந்த நூலில் முதல் பாகத்தை மட்டும் எடுத்து வைத்து அதிலே என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் அந்த கூட்டத்தில் பேசணும். இந்த கூட்டத்தை பொறுத்தளவிலே இந்த 3வது தொடரிலே அந்த மீதி 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம் இதிலே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற போதே நான் கடந்த கூட்டத்தில் சொன்னேன், கால்டுவெல் அவர்கள் அந்த பணியாற்றிய அந்த இளையான்குடி என்கிற பகுதி, அங்கே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று கேட்டேன். அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேகர் என்பவர் இருக்கார். அவரு நேரடியாக போய் அந்த கல்வி நிலையத்திலே சொல்லி, பெரியார் திடலில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க இங்க வரப்போறாங்க, இங்கே இந்த கல்வி நிலையங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவருடைய நினைவிடத்தை அங்கே மரியாதை செலுத்திவிட்டு, கால்டுவெல்லுடைய துணைவியார் அவருடைய நினைவிடமும் அங்கேயே இருக்கிறது, அதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த மாணவர்கள் மத்தியிலே கால்டுவெல் அவர்களை பற்றி உரையாற்றக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, இந்த திங்கள் இறுதி வாரத்தில் அங்கே அந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நிறைவு கூட்டமாக, தொடக்கம் பெரியார் திடலில் என்று சொன்னால் நிறைவு இளையான்குடியிலே அவர் எங்கே பணியாற்றி மறைந்து அவரது நினைவு சின்னம் அமைந்திருக்கிறதோ அந்த இடத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்கிற முடிவோடு நாம் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இதுல இந்த 3 பாகங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் சொன்னோம். 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம். இதுல 2ஆம் பாகத்துல 135 பக்கத்தில இருந்து தொடங்கி 277வது பக்கம் வரையிலே அந்த பக்கங்கள் அமைந்திருக்கிறது. 3வது பாகத்தில் 278 தொடங்கி 525ஆம் பக்கம் வரை இருக்கிறது. 4ஆம் பாகத்தில் 526 தொடங்கி 680 பக்கங்கள் இருக்கிறது. இது நிறைவு பகுதியாக இந்தோ ஐரோப்பிய ஒருமைப்பாடு என்று ஒரு பாகத்தை சொல்லியிருக்கார். முதல்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இது இல்லாம இன்னொரு 6 மொழி செப்பம் செய்ய வேண்டிய மொழி, அதுவும் திராவிட மொழி. இந்த 12 மொழிகளோடு தமிழை முதல்ல ஒப்பீடு செய்கிறார். அதற்கு பிறகு இந்திய மொழிகளிலே ஒப்பீடு செய்கிறார். இந்திய மொழிகள் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளோடு தமிழ் மொழிக்கு உள்ள தொடர்பு, நம்முடைய திராவிட மொழிகளான மலையாளத்திற்கும், தெலுங்குக்கும், கன்னடத்திற்கும், துளுவுக்கும், கூர்க்குக்கும் உள்ள அந்த சொல் இப்படி ஒரே மாதிரி இருக்கு என்பதையெல்லாம் அருமையாக ஒப்பீடு செய்யக்கூடிய பணியை இந்த 2, 3, 4 பாகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்தோ ஐரோப்பிய ஒருமைப்பாடு என்பதில் இதையும் தாண்டி
தமிழ் மொழியை உலக அளவிலே தமிழ் மொழியினுடைய பல்வேறு சிறப்புகள் மற்ற மொழிகளிலே எங்கே கிடக்கிறது? இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலே தமிழ் மொழியினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? தமிழ் சொற்கள் அந்த மொழிகளிலே எப்படி இடம்பெற்றிருக்கிறது? அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளிலே பேசக்கூடிய மொழி சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஆய்வை 681வது பக்கத்திலிருந்து 750வது பக்கம் வரை அவ்வளவு மிக சிறப்பாக ஆய்வு செய்து தன்னுடைய கருத்துக்களை இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2வது பாகத்தை பொறுத்தளவிலே தலைப்பே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதுதான் இங்க தொடங்குறார் அவர். அந்த கருப்பொருளே அந்த முதல் பாகம் இருந்தாலும் கூட 2வது பாகத்துல தான் சிறப்பாக அந்த இலக்கணம் எப்படி ஒப்பிடுவது என்கிற பணியை தொடங்குகிறார். அதில் 2 பகுதியாக பிரிக்கிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 2வது பாகத்தையே 2 பகுதியாக பிரித்து முதல் பாகத்திலே ஒலி, நம்ம சத்தம் போடுறோம் பாருங்க, அந்த ஒலி என்பதை மட்டும் எடுத்து சொல்லி அதுல 13 தலைப்புகளிலே சொல்றார் செய்திகள். திராவிட நெடுங்கணக்கு, திராவிட ஒலிமுறை, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, நாவெழுத்துங்கிறதுக்கு தலைவழி எழுத்துன்னு சொல்றாரு. முதல் சொல்றோம் பாருங்க, வேல் சொல்லு சொல்றோம் பாருங்க, அந்த அருமையான தமிழ் சொல்லை அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஓரின மொழிகளுக்கு இடையே உண்டான மெய் மாற்றம், அது அடுத்ததாக ஒலி நயம் மெய் மாற்றம், அதற்கு அடுத்ததாக மூக்கினம் மிகல், இடைவெளி தடுப்பு அல்லது உடும்படி மெய், ஒலிநயம் குறித்து ஓரினப்பட்ட உயர் வரிசை, அசை பிரித்தல், மெய்நிலை மாற்றம், உயிர்நிலை மாற்றம், சிறப்பு மெய் விலக்கல், எடுத்தல் ஓசை என்று இந்த 13 தலைப்புகளிலே ஒவ்வொரு தலைப்புகளிலும் அவர் ஒரு சொல் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு 60க்கு மேற்பட்ட சொல்ல எடுத்து சொல்றாரு. அவ்வளவு நம்ம சொல்லவே முடியாது, நம்ம கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது, படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான நடையில இருக்கிறது. ஆனா அதுல கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழி அவ்வளவு சிறப்பானது, ஒரு சாதாரணமா அது நீங்க கடந்து போயிட முடியாது, இது வெளியில யாரும் சொல்லல, நான் ஆய்வு செய்த அடிப்படையில பார்க்கிற போது இவ்வளவு செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அந்த 200 பக்கம் 300 பக்கங்கள் முழுக்க அவ்வளவு சிறப்பா பதிவு செய்திருக்கிறார்கள். 2வது பகுதியாக வேர் சொற்கள் சொல்றார். முதல்ல ஒலி, அந்த சத்தத்துல இருந்து வர்றது மட்டுமே அதுல ஆய்வு செய்யறார். சொற்களை எடுத்துக்கொண்டு சொற்களிலும் வேர் சொற்களை கண்டுபிடித்து அதிலிருந்து என்ன சொல்றாரு, திராவிட வேர் சொற்களை பல்வேறு பிரிவுகளாக நிரல் செய்தல், அதை வகைப்படுத்துறாரு. அதற்கு அடுத்த தலைப்புகளிலே திராவிட வேர் சொற்கள் தொடக்கத்திலே ஓரசை சொற்களாக இருந்தது, அதற்கு ஆதாரமாக சொல்றார். அதற்கு அடுத்தது வேர் சொற்களின் ஒலி நய நீட்சி, ஒரு சொல்லை எப்படி சொல்லணும், நம்ம சொல்றோம் பாருங்க, மாத்திரைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு சொல்லை சொல்லும் போது இலக்கணம் அதற்காக இருக்கும், அதை மாற்றில நம்ம இஷ்டத்துக்குலாம் தமிழை சிதைக்க கூடாது, அந்த அளவு இருக்கிறது சொல்லை சொல்லக்கூடிய முறை, அதை சொல்றாரு. அதற்கடுத்து வேர் சொற்களோடு இணையும் சொல்லாக்க உருவுகள், வேர் சொல்லின் ஈற்று மெய் இரட்டல், சிறப்பளிக்கும் சொல் உருவுகள், மூல உயிரிடையே உளவான மாற்றங்கள், இவைகளுக்கெல்லாம் உள்ள விதி விலக்குகள், வேர் சொற்கள் எவ்வாறு உள் திரிபு உள்ளர திரிந்து போயிருப்பது என்பதை பற்றியெல்லாம் நண்பர்களே இந்த 2வது அந்த பாகத்தில் வகைப்படுத்தி சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். 3வது பாகத்தில் அவர் குறிப்பிடக்கூடிய சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பால், ஒரு பால் பலவின்பால் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த பால் என்பதை எடுத்துக்கொள்கிறார். எண் என்பது 2வது எடுத்துக்கிறார். இதுல என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, எண்ணில 1 2 3 அப்படின்னு சொல்லி 10 வரைக்கும் போடுறார், அப்புறம் 100ன்னு சொல்றார், அப்புறம் 1000ன்னு சொல்றார், அதற்கு பிறகு லட்சம்னு சொல்றார், அதற்கு பிறகு கோடின்னு சொல்றாரு. இந்த ஒரு சொல்ல மட்டும் ஒன்றுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, ஒன்றுங்கிற சொல்லு மலையாளத்துல எப்படி வந்தது, ஒன்றுங்கிற சொல்லு கன்னடத்துல எப்படி இருந்தது,
ஒன்றுங்கிற சொல்லு துளுவுல எவ்வளவு இருந்தது, ஒன்றுங்கிற சொல்லு அந்த இந்திய துணைக்கண்டம் அளவிலே இருக்கக்கூடிய பல மொழிகளை அவருக்கு தெரிஞ்ச மொழிகளை எல்லாம் பட்டியல் போட்டு அவ்வளவு ஆழமாக, ஒன்றுங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் வருது. இதுல அவ்வளவு ஆராய்ச்சி அந்த எண் என்பதிலே சொல்லுகிறார். வேற்றுமை என்பதிலே ஒவ்வொரு மொழிக்கும் உள்ளாண்ட வேற்றுமைகளை சொல்றார். பேரடைகள் என்பதை பற்றி சொல்லுகிறார். இடப்பெயர்கள் நமக்கே தெரியாது. மயிலாடுதுறைங்கிற பேர் எப்படி வந்தது, அந்த ஊருடைய பெயர் எப்படி வந்தது, பல பேருடைய பெயர் எப்படி இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் பெயர் இருக்கு பாருங்க, அந்த பெயர் என்ன தத்துவத்தை சொல்லுகிறது, இதே தத்துவம் மற்ற மொழிகளில் எப்படி இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் நண்பர்களே அந்த 3வது பாகத்தில் இருக்கிற 5 பிரிவுகளிலே மிக சிறப்பாக அந்த விளக்கி அவர் எழுதியிருக்கிறார். 4வது பாகம், அதுதான் நிறைவு பாகமாக இருக்கிற அந்த பகுதியில வினை சொல்லை பற்றி மட்டும் எடுக்கிறார். முதல்ல பெயர் சொல்ல பார்த்தாச்சு, அதற்கு பிறகு பால் என்பதை பற்றி பார்த்தாங்க, அதற்கு பிறகு வினை சொல் என்பதை பற்றி எடுத்துக்கொண்டு அந்த அமைப்பு முறை எப்படி இருக்கிறது, தன் வினையும் பிற வினையும் என்கிற அந்த தலைப்பு, அதற்கு பிறகு இருமடி பிறவினை என்கிற தலைப்பு, இரட்டை கிளவி நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னு சொல்லிருப்போம். இவர் அடுக்கு தொடரை விட்டார், இரட்டை கிளவியை மட்டுமே எடுத்து ஆய்வு செய்கிறார். இரட்டை கிளவியில ஒரு சொல்லாக கலகலன்னு சிரிச்சாங்க, அது மற்ற மொழியில எப்படி இருக்கிறது என்று அவர் ஆய்வு செய்கிறார். அதற்கு அடுத்து செயற்பாட்டு வினை, எதிர்மறை வினை, குறிப்பு வினை, விகுது இணையும் வகை, வினை சொற்களின் தோற்றம், அந்த வினை சொற்களின் அந்த காலத்தின் தோற்றம். முதல்ல இந்த வினை சொல்லு எப்ப வந்ததுங்கிறார். ஓடுனா என்னைக்கு ஓடுனா, அந்த சொல்லு எப்ப வந்தது, இது எவ்வளவு கடினமான ஆய்வு பாருங்க. அந்த ஒரு சொல், ஒரு வினை சொல் எப்பொழுது தோன்றியது என்பதை எழுதுகிறார். அதற்கு பிறகு இந்த வினை சொற்களின் தோற்றம், அந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலம் எப்பொழுது தோன்றியது, அது நிகழ்காலத்திலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எதிர்காலத்திலே இது எப்படி மாறும், இது இன்னும் பெரிய சிரமமான வேலை. அவர் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதுறாரு. சொன்ன பிற்காலத்திலே இந்த சொல் எப்படி திரிஞ்சு போகுங்கிறதெல்லாம் எழுதுறாரு. அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கலவை காலங்கள் 3லயே கலந்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். வினையின் பல்வேறு நிலைகள், வினையிடை பெயர்கள், செயற்படு வினை பெயர்கள், வினை அடைகள் என்று 18 தலைப்புகளிலே இந்த 4வது பாகத்தில் இவ்வளவு உள்ளார்ந்த செய்திகளை, அறிவார்ந்த நுட்பமான செய்திகளை மிக சிறப்பாக நாமெல்லாம் ஒரு 4 தடவை 5 தடவை படிச்சாதான் விளங்கும். அப்படிப்பட்ட நிலையிலே ஆழ்ந்த கருத்து செறிவோடு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த நிறைவு பகுதின்னு சொன்ன பாருங்க, இந்தோ ஐரோப்பிய ஒருமைப்பாடுகள். அந்த இந்தோ ஐரோப்பிய ஒருமைப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல அவரு திராவிடத்திற்கு சமஸ்கிருதத்தின் கடமைப்பாடு என்று ஒரு தலைப்பிலே சொல்லுகிறார். சமஸ்கிருத ஒருமைப்பாடு என்று சொல்லுகிறார். மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் ஒருமைப்பாடு, செமிட்டிக் மொழிகளின் ஒருமைப்பாடு, சித்திய மொழிகளின் ஒருமைப்பாடு என்று இந்த உலகம் தழுவிய இந்த மொழிகள் இவைகள் எல்லாம், இந்த மொழிகளோடு தமிழிலே இருந்து சமஸ்கிருதத்தில் எந்தெந்த வார்த்தைகள் போச்சு, தமிழுக்கு சமஸ்கிருதத்தில் எந்தெந்த வார்த்தைகள் வந்தது என்கின்ற இந்த ஆய்வு இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த அருமையான இவ்வளவு ஆய்வுகளையும் இந்த 3 அத்தியாயத்திலே பிற்சேர்க்கையிலே சொல்லியிருக்கார். சரி, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இவ்வளவையும் முழுசா நம்ம உள்வாங்கி ஐயா பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள், மறைமலையடிகள் போன்றவர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய அல்லது ஆராய்ச்சி மாணவர்கள், மொழியியல் மாணவர்கள் கற்க வேண்டிய அந்த நுட்பமான செய்திகளை நம்ம அவ்வளவு ரொம்ப முனைந்து படிக்க வேண்டியில்லை. மேம்போக்கா என்ன சொல்றாங்க என்பதை அந்த கழுகு பார்வை விமானத்துல போகும்போது பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஆர்வம் உள்ளவர்கள் விட நாம படிக்கணும். ஒவ்வொரு தோழர்களும் கொஞ்சம் கடினமான படிதான் இருந்தாலும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதுல ஒரு முன்னுரை மாதிரி, முக்கியமான செய்திகள் மாதிரி இந்த 3 தலைப்புகளிலே நாம் என்னென்ன தெரிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருக்கிறோம், என்ன இருக்கிறது என்பதை பற்றி மட்டும்
நண்பர்களே, உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல 2வது பாகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பகுதி 136வது பக்கம். இப்ப கால்டுவெல் பேசுறார். இது வரைக்கும் நம்ம பேசணும், கால்டுவெல் பேசுனது அதுல இருந்து எடுத்து சொல்றோம் பாருங்க. அவரு எங்க போறாரு எடுத்த உடனே சொன்ன, நான் சொன்ன மாதிரி திராவிட மொழிகளை தாண்டி இந்திய மொழின்னு சொன்ன பாருங்க. ஒரியா மொழியை பத்தி சொல்றாரு. ஒரியா மொழியின் இன்றைய வடிவெழுத்துக்கள் அம்மொழியை அடுத்து வழங்க பெற்றனவும் சமஸ்கிருதத்திலிருந்தும் கடன் வாங்கிய நெடுங்கணக்கினை கொண்டுள்ளனவுமாக இருந்து ஆரியர் அல்லாத இன மொழிகளின் வடிவெழுத்துக்களோடு பெரிதும் ஒத்துள்ளன. ஒரியா மொழியுடைய எழுத்து சொல்லும் போது ஆரியர் அல்லாத மொழிகளோடு பொதுவா சொல்வார். அதுக்கு பிறகு அடுத்த விளக்கம் அவரே சொல்றாரு பாருங்க. ஈண்டு ஆரிய மொழி அல்லாத இனமொழிகள் என குறிப்பிட பெறுவன. ஈண்டுன்னா இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், அவர் சொல்றாரு ஆரியர் அல்லாத இனமொழிகள். நான் எந்தெந்த மொழியை சொல்றேன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், சிங்களம், பர்மியம் ஆகிய மொழிகளாகும். இவையெல்லாம் ஆரியர் அல்லாத மொழிகள். இப்ப நம்ம ஆர்.என். ரவி வகைராக்கள் நம்ம மேல இவர் மேல கோபமா இருக்கிறான்னு சொன்னா இத பளிச்சுன்னு போட்டு காட்டுறாரு. இதுதான் நம்முடைய நிலைமை, புரிஞ்சுக்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, மிக பழைய இந்திய வடிவெழுத்துக்களை குறுக்கும் நெடுக்குமாக பல வட்டங்களாகவும் வளைவுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொண்டுள்ளமையே இம்மொழி வடிவெழுத்துக்களின் சிறப்பு இயல்புகளாகும். தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆரியர் அல்லாத மொழி இருக்கு பாருங்க. முதல்ல திராவிட மொழியே சொன்னாரு, தமிழ் மொழியினே குறிப்பிடுறாரு. இந்த மற்ற மொழிகள் எல்லாம் சேர்த்து வச்சதால நம்ம எப்படி பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு சொன்னோம் பாருங்க, அதே மாதிரி ஒரு ஆரியர் அல்லாத மொழிகள் சொல்லிட்டாரு. இந்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, இந்த எழுத்துக்களே சிறப்பானது, எழுத்துக்களுடைய தோற்றம் வடிவம் இருக்கு பாருங்க, அதுவே சிறப்பானது என்று இவர் சொல்லிட்டு அதற்கு அடுத்ததுதான் ரொம்ப சிறப்பு. அவரு கருத்தை மட்டும் அவர் சொல்லல, திராவிட வரிவடிகள் பெரும் மாறுதல்கள் எவ்வாறு தோன்றி வளர்ந்தன என்பதை பேரறிஞர் பீம்ஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய ஆய்வு கட்டுரையிலிருந்து இந்த கருத்தை நான் சொல்றேன். அவர் சொல்றார், அவருடைய கருத்தா சொல்றது எழுத்துக்கள் சிறப்பா இருக்குங்கிறத. அப்ப அவரு சான்று காட்டி அந்த கருத்தை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி 173வது பக்கத்துல அந்த 2ஆம் பாகத்திலேயே அவரு தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழியையும் ரெண்டையும் ஒப்பீடு செய்கிறார். ஒப்பீடு செய்கிற போது அவர் சொல்றாரு, சமஸ்கிருத மொழியின் ஆதிக்கத்திற்கு தமிழ் மொழியை விட தெலுங்கு மொழியே பெருமளவு அடிபடிந்திருப்பதும். இந்த தெலுங்கு கீர்த்தனைகளை நம்ம பார்க்கிறோம், எப்படி அவங்களுக்கு சார்பாவே போய் கிட்டத்தட்ட பார்ப்பன மொழி மாதிரியே மாறின நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அது இன்னைக்கு வந்தத அவர் காலத்திலேயே சொல்றார், கால்டுவெல் காலத்திலே சொல்றார், இவ்வொலிகள் தெலுங்கு மொழியினும் தமிழ் மொழிக்கண் மிகுதியாக கையாளப்படுகிறது. இந்நிகழ்ச்சி இவ்வொலிகள் சமஸ்கிருதத்தினின்றே திராவிட மொழிகள் நுழைந்துள்ளன என்ற கொள்கையோடு பெரிதும் மாறுபடுவதாகும். இங்கதான் நம்ம சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த அறிஞர் பெருமக்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க போல என்ன சொன்னான்னா, சமஸ்கிருதத்திலிருந்து திராவிட மொழிகள் நுழைந்துள்ளன அப்படிங்கறத மாறுபட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே சமஸ்கிருதம் தான், திராவிட மொழிக்கு ஒண்ணும் இல்ல. இவர் என்ன சொல்றாரு, எல்லாமே திராவிட மொழி தான், சமஸ்கிருதத்துக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்லதான் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கோம், தமிழ் சொல்லதான் சமஸ்கிருதத்துக்கு கடன் கொடுத்திருக்கோமே தவிர சமஸ்கிருதத்திலிருந்து நம்ம பெருமளவு கடன் வாங்கல என்கிற செய்தியை ஆராய்ச்சி பூர்வமா சொல்றாரு. அதற்கு இவர் எங்கே போறான்னு கேட்டீங்கன்னா, பேராசிரியர் பெகிஸ்டன் என்னும் இடத்தில் கண்ட சித்திய மொழி கல்வெட்டுக்கள் என்பது பற்றி நாரிஸ் என்பவர் எழுதிய கட்டுரையில் இக்கருத்து வெளியாகி உள்ளது. என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த பின்னால் காட்டப்பட்டுள்ள இந்த அடுத்த பக்கத்தில் வர்ற செய்தியை சொல்றார். சொற்களின் ஒப்பீடு என்ற பகுதியில் சொற்களையும் ஒலிகளையும் திராவிடத்தினின்று கடன் வாங்குவதை சமஸ்கிருதம் இழிவாக கருதவில்லை என்பது தெளிவாகிறது. தமிழ் மொழியில் இருக்கின்ற எழுத்த கடன் வாங்குறத பத்தி சமஸ்கிருதம் இழிவா நினைக்கல,
பெருமையா நினைச்சு இந்த மொழி எழுத்துக்களை பூரா எடுத்துக்கிட்டு அது எங்க மொழி எழுத்துன்னு சொல்லுது அப்படிங்கிற ஒரு நிலைமைய அருமை தோழர்களே இன்னொரு நாரிஸ் என்கிற பேராசிரியர் எழுதியிருக்காருங்கிறதையும் சொல்லி இந்த கருத்து நான் மட்டும் சொல்லல, உலகம் பூரா இருக்கிற அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. தமிழ் மொழி அதனுடைய சிறப்புகளை சமஸ்கிருதம் கடன் வாங்கிச்சு என்று சொல்லுகிறார். அடுத்தது இன்னொரு பகுதியிலே சொல்றார். மூன்றாவது பாகத்துல இந்த சிறப்புகளை பற்றி சொல்லுகிற போது அந்த பால் சொல்ற பாருங்க, ஆண்பால் பெண்பால் சொல்ற பாருங்க, அதை விளக்கி சொல்ல வராரு. அப்ப கற்றறிந்த மக்கள் வழங்கும் இன்றைய தமிழ் நடையில் சூரிய சந்திர என்ற சமஸ்கிருத சொற்களின் அடியாக தோன்றிய சூரியன் சந்திரன் ஆகிய சொற்கள், சந்திரன் சூரியன் அது பெயர் சொல்லு, ஆரிய மொழியிலே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அந்த சொற்கள் இரண்டும் சமஸ்கிருத முறைப்படியும் ஆரிய புராணங்களின் வழக்காற்றின்படியும் உயர்திணை ஆண்பால் உணர்த்துவனையாகும். ஆனால் பழந்தமிழ் புலவர் நடையிலும் பழந்தமிழ் உழவர் நடையிலும் இடம்பெறும் ஞாயிறும் பொழுதும் திங்களும் நிலாவும் அகரிணை பொருளாகும். நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரங்கிறது அவங்க பார்ப்பனர்கள் சொல்லுவது அது பெயர் சொல்லு. சூரியன்னா அவன் 12 குதிரை போட்ட 12 குதிரையில பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். சந்திரன் சொன்னா அவன் ஒரு ஆளுன்னு சொல்றான். அவன் சந்திரங்கிறவன் அந்த புராண கதையெல்லாம் சொல்றான். நம்ம தமிழ் இது ஆரிய நெறி, தமிழர் பண்பாடு தமிழர் நெறின்னு சொன்னா இவன் பேரா அதை பார்க்கல, அதற்கு பேர் அதை ஒரு கோளா பார்க்கிறான். நிலம் சூரியன் என்பது ஒரு கோள், சந்திரன் என்பது ஒரு கோள் என்று அறிவியல் அடிப்படையிலே சொல்லி இது அகரணி பொருள், அந்த மாதிரி பேர் உள்ளதில்லை என்று சொல்லி விளக்கி இவ்வாறு இந்த பேர் மட்டுமல்ல, சூரிய சந்திரங்கிறது பேர் மட்டுமல்ல, ஆறுகளையும் ஊர்களையும் உணர்த்த வரும் உண்மை திராவிட சொற்கள் அனைத்தும் திணை பால் உணர்த்தும் ஆற்றல் அத்தனவேன்னு சொன்னா இவன் அந்த சூரிய சந்திரன் மட்டும் இல்ல, கங்கைன்னு சொன்னா நம்மால் கங்கைன்னு ஆறாதான் பாக்குறான். அவன் கங்கைன்னு சொன்னா அதை ஒரு பொம்பளையாக்கி அதுக்கு ஒரு புராண கருத்து சொல்லி அதுக்கு ஒரு இடிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு பாருங்க. இதிலே இருந்து ஆரிய முறையிலே இருந்து நம்முடைய திராவிட முறை தமிழ் முறை மாறுபட்டது என்பதை ஒரு பேர்ல இருந்து கூட நம்முடைய கால்டு உள்ளவர்கள் சிறப்பாக விளக்கி சொல்றார். அடுத்தது திராவிட 4வது பாகத்துல இந்த பிறமொழி சொற்கள் எப்படிங்கிறத பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்றார். திராவிட மூலத்திலிருந்து முளைத்த சொற்களில் சில சமஸ்கிருத சொல் கூட்டத்தினிடையே இடம்பெற்றுள்ளன என்ற கொள்கையை நெடுநாட்களுக்கு முன்பே நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். கால்டுவெல் சொல்றார். அதாவது திராவிடத்திலிருந்து முளைத்த சொற்கள் சில சொற்கள் சமஸ்கிருதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அத்தகைய சொற்களை காட்டிலும் சற்று அதிகமான சொற்கள் வேறு பல பிற மொழிகளிலிருந்தும் வந்து சமஸ்கிருதத்தில் இடம்பெற்றுள்ளன என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. என்ன சொல்றாரு? தமிழ் மொழியில மட்டுமல்ல மற்ற மொழியில இருந்தும் பல சொற்கள் சமஸ்கிருத மொழியில இதே மாதிரி இடம்பெற்றுள்ளன என்பதையும் சொல்லுகிறார். ஒலி என்ற தலைப்பின் கீழ் தலைவலி வெய் எழுத்துக்களை சமஸ்கிருதம் திராவிடத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கும் சொல் என்பது இதை பற்றி ஆராய்ச்சியினை அப்பொழுதே நான் முயற்சித்தேன். ஒரு சாதாரணமா ஒலிங்கிற தலைப்பு தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதை மட்டுமே ஒரு ஆராய்ச்சி எடுக்கிறார். இந்த ஒலிங்கிற தலைப்பு தமிழிலே இருந்து வந்ததை சமஸ்கிருதம் உள்வாங்கியதை சமஸ்கிருதம் எப்படி பயன்படுத்துகிறது என்பதை நான் ஆராய்ச்சி செஞ்சேன்னு சொல்லி 681 இருந்து 698வது பக்கம் வரைக்கும் இந்த ஒலிங்கிற சொல் இருக்கு பாருங்க, அது தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் சமஸ்கிருதம் எப்படி உள்வாங்கிச்சுங்கிற தன்மையும் அவ்வளவு பக்கத்திலேயோ மிக சிறப்பாக ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அறிவியல் அடிப்படையில் அவர் பேசுறார். அதுல அவரு 10 பாசம் நான் தமிழன், நம்ம தமிழ் மொழி உயர்வானது அப்படின்னு சொல்ற பாருங்க, அப்படி கூட இல்லை. ஏன்னா அவர் கிறித்தவராக இருக்கிறவர், அவரே ஆங்கிலேயர் இருந்தாலும் அவர் அந்த ஆராய்ச்சிக்கு அதையும் உள்ளடக்கி கொண்டு ஆங்கில மொழியில் பிரித்தானிய சொற்கள் கலந்துள்ளன
எங்க ஆங்கிலம் தான் பெரிய உயர்வானதுல அவர் சொல்லல. அந்த மற்ற மொழி சொற்கள் அதிலே இடம்பெற்றன. அதே மாதிரி அந்த அளவிற்கு திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்தில் ஏராளமாக கலந்திருக்கின்றன. ஆனால் இந்த உண்மையை நெடுங்காலமாக மக்கள் உணரவில்லை, இந்த போய் சேர்ந்திருக்குங்கிறத உணரவில்லை அப்படின்னு சொல்றாரு. எங்கேனும் ஒரு சொல் சமஸ்கிருதத்திற்கும் திராவிட இனத்தை சார்ந்த ஏதேனும் ஒரு மொழிக்கும் ஒத்த உரிமையுடையதாக காணப்பட்டால் உடனே அந்த சொல் சமஸ்கிருத மூலம் உடையதாக கருதப்பட்டு வந்தது. ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமா சொல்றாரு. ஒரு சொல் தமிழ் சொல்லுதான் போயிருக்கு, ஆனா அவன் அப்படி சொல்ல மாட்டானா, வாங்கிக்கிட்டு இது எங்க சொல்லு சமஸ்கிருதத்துல தான் வந்தது என்று இவ்வளவு நாளா அந்த புலவர் பெருமக்கள் சமஸ்கிருத அறிஞர்கள் சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. சமஸ்கிருதம் ரொம்ப சிறப்பா சொல்றாரு பாருங்க. நாம செத்த மொழின்னு சொல்றோம். செத்த மொழின்னு சொல்லும் போது நம்மளை பார்த்து கிண்டல் பண்றான், கேலி செய்கிறான், நம்ம ஏதோ தவறா சொல்றோங்கிறது நினைக்கிறான். ஆனா கால்டுவெல் இவ்வளவு உலக மொழிகளில் பூரா வரலாற்று உலக மொழிகளின் வரலாற்றை எல்லாம் ஆய்வு செய்து எழுதிய கால்டுவெல் சொல்றாரு, சமஸ்கிருதம் பேச்சு வழக்கற்று போன நிலையில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேச்சு வழக்கு இல்லாத மொழி, அப்ப இதான் நம்ம செத்த மொழின்னு சொல்றோம். குறிப்பிட்டு விட்டு சமஸ்கிருத மொழியாளர்கள் வாழும் நாட்டில் வழங்கிய உள்நாட்டு மொழி சொற்கள் கருத்து உரை சார்பு கருதி அந்த சமஸ்கிருத மொழியாளர்களால் வழங்க பெறுவது இயல்பே. அவங்க ஏத்துக்கிறது இயல்புதான், ஒரு பொருள் இல்ல கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருமை தோழர்களே, அடுத்ததுதான் ரொம்ப சிறப்பு. ரோமானிய கிரேக்க மூலம் வாய்ந்த சொற்கள் சிலவும் சமஸ்கிருதத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் மட்டும் இல்ல, ரோமானிய சொற்களே இருக்குங்கிறாரு, கிரேக்க சொற்களே இருக்குங்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அக்கான்னு ஒரு சொல்லு, நம்ம தமிழ் சொல்லு, அத்தான்னு ஒரு சொல்லு, அடவி காடுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அடவிங்கிற சொல்லு, அணி அணி அணியா வராங்கன்னு சொல்றோம்ல, இந்த அணிங்கிற சொல்லு, ஆணி ஆணி அடிச்சாங்கன்னு சொல்றோம்ல அந்த சொல்லு, காவேரி, இந்த காவேரிங்கிற சொல்ல மட்டும் நான் நண்பர்கள் அதை படிச்சு பார்க்கணும். காவேரிங்கிற சொல்லும் போது அவர் சொல்றாரு, கர்நாடகத்தில் இருக்கு அந்த காவேரி ஆறு ஓடுது, காவேரி ஆறு தமிழர்களுக்கும் கன்னட மக்களுக்கும் ஒரு பண்பாட்டு விழுமியமா இருக்கு என்றெல்லாம் சொல்லிட்டு, இது ரோமானியத்துல எங்க இருக்கு, கிரேக்க சொல்லல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி குடி, கூனி, கோட்டை, இப்படி 27 சொற்கள் எடுக்கிறார். 27 சொற்களுக்கும் பாத்தீங்கன்னா 10 பக்கம் அவ்வளவு ஆய்வு, அவ்வளவு டெப்த் ஆழமா போய் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அடுத்ததாக உருண்டை, விரல் இப்படி காட்டுறாரு. அதே மாதிரி 24 சொற்கள் எடுக்கிறார். அதே மாதிரி அட்டை, அடுக்கு இப்படி சொல்றார். இதே மாதிரி வெறும் 8 சொற்கள், அந்த 8 சொற்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16-17 பக்கம் அதில் எழுதுறாரு. இதுல சொல்லிட்டு சொல்றாரு, திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்தை காட்டிலும் கிரேக்கம், லத்தீன், பாரசீகம் போன்ற இந்த போன்ற இருக்கக்கூடிய இனத்தில் இந்திய சார்பற்ற மொழிகளோடு ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் திராவிட சொற்களை வரிசை செய்து தந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி, திராவிட சொல் என்னன்னு சொல்லி 36 இருந்து 103 வரைக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அந்த திராவிட சொற்கள் எதுன்னு சொல்லி பட்டியல் போட்டு காட்டுகிறார். அதுக்கு நிறைவா யூதர்கள் பேசுறான் பாருங்க, ஹீப்ரு மொழி, தமிழை கொண்டு போய் அங்க நிறுத்துறார், திராவிட மொழிகளை கொண்டு போய் அங்க நிறுத்துறார். ஹீப்ரு மொழியில நம்ம அம்மான்னு சொல்றோம், ஆறுன்னு ஓடுது, அவான்னு பேசுறோம். இதே மாதிரி 28 சொற்கள் எடுக்கிறாரு. இந்த சொற்கள் எல்லாம் ஹீப்ரு மொழியில எப்படி இருக்கு, ஹீப்ரு மொழியில இந்த தாக்கம் இருப்பதை காட்டுறாரு, பட்டியல் போட்டு காட்டுறாரு. செத்திய மொழியை சொல்றாரு, உக்ரைனிய மொழியை சொல்றாரு, பின்னிஷ் மொழியை சொல்றாரு. இந்த சொற்களோடு அத்தன், அத்தான், அக்கா, அக்கா அப்படி 82 சொற்களை சொல்றாரு. இந்த 82 சொற்களை சொல்லி இது எவ்வளவு தூரம் அங்க எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப பார்க்கிற போது நிறைய நம்ம என்ன கருத்துக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னா, இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலே முதலிலே தமிழ் மொழி என்பது வளமையான மொழி, கருத்து செறிவான மொழி, சிறப்பான மொழி,
பண்பாட்டு விழுமியங்களை கொண்ட மொழி. இந்த மொழிகளுடைய தாக்கம் தான் சமஸ்கிருதத்திலே கலந்தது, ஊடுருவியதே தவிர சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்ததுங்கிறது ஏதோ நம்மால் செஞ்ச தவறு நாம பண்ணலையா, பேரு தமிழ் சமஸ்கிருதத்தை கலந்து வச்சுக்கலையா, அப்படி நாம செஞ்ச தவறா இருக்குமே தவிர தமிழ் மொழியினுடைய குறைபாடு அல்லன்னு சொல்றார். அதுக்கு பிறகு தமிழ் மொழி மட்டுமல்ல, திராவிட மொழிகள் ஒவ்வொன்றும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றார். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, இந்த தமிழும் திராவிட மொழிகளும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, திராவிட நாட்டிலே மட்டுமல்ல, அதை தாண்டி இந்திய துணைக்கண்டத்திலே மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே, அது உலகம் தோன்றிய அந்த பகுதியிலே இருந்து பார்க்கிற போது இந்த தமிழ் மொழியின் தாக்கம் எங்கெங்கெல்லாம் இடம் பெற்றிருக்கிறது, அந்த சொற்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது, அந்த சொற்களோடு சேர்ந்து பண்பாட்டு விழுமியங்கள் எப்படி இருக்கிறது, இவ்வளவையும் மிக சிறப்பாக ஆராய்ச்சி சொல்லியிருக்கிற இந்த புத்தகம் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அருமையான புத்தகம். அதனாலதான் இன்றைக்கும் ஆரியர்கள், பார்ப்பனர்கள், அது ரவியா இருந்தாலும் அல்லது சங் பரிவார் கூட்டமாக இருந்தாலும் இவ்வளவு கோபம் அவர் மேல ஏன் வருதுன்னா, அவர் பேசாம தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு போனா கூட விட்டுருவான், மாப்போசி சொல்ற மாதிரி சொல்றாருன்னு நினைச்சுக்குவான். ஆனா அதையும் தாண்டி இது இப்படி இல்ல, இதுதான் தமிழ் மொழி, உங்க மொழியில ஒண்ணும் இல்லடா, நீ வெத்து வேட்டு, நீ சும்மா ஆசைக்கு பேசுற வார்த்தை என்று வெளிப்படையா சொல்லாம சான்றுகளோடு ஆதாரபூர்வமாக 800 பக்கங்களிலே ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதினார்னு சொன்னா, நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அறிவியல் வளர்ச்சி பெறாத காலம், அவர் 18 மொழிகளிலே சிறப்பான பயிற்சி பெற்றவர், சமஸ்கிருத மொழியிலே பாப்பானுக்கே தெரியாது, அந்த அவ்வளவு திறமை பெற்றவர், அவ்வளவு மொழிகளையும் கற்று யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் உயர்வானது எங்கும் காணும்னு சொன்னான் பாருங்க. அதே மாதிரி 18 மொழிகளை கற்று தேர்ந்த ஒரு பேரறிஞன் தமிழ் மொழியின் சிறப்பை சொல்லுகிறான் என்று சொன்னால், சமஸ்கிருத மொழி எவ்வளவு மலிவான மொழி, எவ்வளவு பேச்சு வாழ்க்கை அர்த்த போன செத்து போன மொழி என்று படம் பிடித்து காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த பண்பாடு உலகம் தழுவிய அளவிலே இருந்தது. தமிழ் மொழி, தமிழ் இனம் என்பது உலகம் முழுவதிலும் பறந்திருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆராய்ச்சி பூர்வமாக இவர் கால்டுவெல் சொல்லிட்டாரேங்கிற காரணத்தினாலதான் அவன் கிறிஸ்தவங்கிறான், மத பிரச்சாரத்துக்கு வந்தாங்கிறான், இங்க ஏமாத்துறான்னு சொல்றான், என்னென்னமோ சொல்லி அவரை மலினப்படுத்தக்கூடிய வேலையிலே ஈடுபடுகிற போது அதே காரியத்தை நாம் தூக்கி, எப்படி இந்த நிகழ்ச்சியின் தலைவர் இங்கே சுட்டி காட்டினாரோ அதே மாதிரி நாம தமிழை பேசுறதுங்கிறது பெருமை இல்லை. எங்கோ கடந்து வந்தவன், தமிழே தெரியாதவன், தமிழை படிச்சு அவன் தமிழை படிச்சது தமிழ் பேசுறதுக்காகவா இல்ல, அவன் கருத்தை சொல்றதுக்கு இயேசுநாதரை பத்தி சொல்லி 10 பேரை கிறிஸ்தவன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தமிழை படிக்க போய் அந்த தமிழ் மொழியின் சிறப்புகளிலே சிக்கி தேன் உண்ட அந்த வண்டு போல தமிழை ஆராய்ச்சி செஞ்சு அந்த உண்மையை அவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான்னு சொன்னா, அருமை தோழர்களே, தமிழ் இனத்திலே பிறந்த ஒவ்வொருவனும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் ஆழ்ந்த சிந்தனையாளர் கால்டுவெல். அவருக்கு நிகரானவர் வீரமாமுனிவர், அவருக்கு நிகரானவர் எல்லிஸ் பிரபு போன்றவர்கள், அவருக்கு நிகரானவர்கள் கிறிஸ்துவ சமூகத்திலே வந்து பரப்புவதற்காக வந்து தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்து சொன்ன அவர்களை பற்றியெல்லாம் கூட நாம் தொடர்ந்து பேச வேண்டும். இன்னும் கூட நான் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு வந்த பிறகு அவர் எந்த பணியை நம்முடைய நிகழ்ச்சியின் தலைவர் குறிப்பிட்டாரோ அதையே எடுத்துக்கொண்டு ஒரு 4-5 வாரங்கள் இந்த கிறிஸ்துவ மத பிரச்சாரத்திற்கு வந்தவர்கள் தமிழுக்கு செஞ்சாங்க பாருங்க, அதை மட்டுமே எடுத்து சொல்லி இந்த அவையிலே பேசுவதற்கு நானும் படிக்கிறேன். ஐயா எப்படி அவர் படிச்சதை சொன்னாரோ அதே மாதிரி படித்து இந்த அரங்கத்தை அறிவார்ந்த அரங்கமாக மாற்றுவோம், அரிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். அதற்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன். வணக்கம்.